பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. ஹலோ யூஎஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோல், ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோல். இந்த மைக்ரோ கண்ட்ரோல் வந்து இப்போது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை வச்சு தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராஜெக்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஓப்பன் சோர்ஸாக ப்ரோக்ராம் நிறையா இருக்குது, அது நீங்கள் எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதில் ஜஸ்ட்டு இதில் கேபிள் சொருவிட்டு நீங்கள் லேப்டாப்பில் வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிங்கன்னா அது ப்ரோக்ராம் வந்துடும். எந்த பின் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டினோ போர்டு அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது இதில் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது அட்மெகா 328 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த மைக்ரோ கண்ட்ரோலரு. இது கிறிஸ்டல் இருக்குது, 16 ஹெச் இருக்க கிறிஸ்டல் இருக்குது. இது ரீசெட் பட்டனு. இது நீங்கள் ஏதாச்சும் ப்ரோக்ராமில் ஏதாச்சும் நின்றுச்சுன்னா, ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அப்படிங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகும். இதுதான் டிஜிட்டல் பின். 14 டிஜிட்டல் பின் இருக்குது. 0லேருந்து 13 வரைக்கும் இருக்குது, பார்த்துக்கோங்க. 0லேருந்து 13 வரைக்கும் இருக்குது. இதுதான் டிஜிட்டல் பின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது. அன்லாக் பின்னு 6 இருக்குது. இந்த சைடு பாருங்கள், அன்லாக் பின் 6, 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. இதில் விஇன் நீங்கள் வந்து பவர் சப்ளை எக்ஸ்டர்னலாக நீங்கள் கொடுக்கணுன்னா இதில் கொடுத்துக்கலாம். கிரவுண்டு 2 இருக்குது, 5 வோல்ட் ஒன்று, 3.3 வோல்ட்டு. இதில் ரீசெட் பண்ணுற பின்னு ரீசெட் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது. டிஎக்ஸ்ஆர்எக்ஸ் இருக்குல்ல, 01, இதுதான் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் பின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ளூடூத் மாடியூல் கனெக்ட் பண்ணும்போது இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுதான், இது எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த இதில் கொடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து ப்ரோக்ராம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு கேபிள் மூலமாக, அதாவது என்ன கேபிள்னா காமிக்கிறேன். இந்த கேபிள் டு இது யூஎஸ்பியிலேருந்து இது வரைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேரில் போர்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் போகும். இதுதான் ஆர்டினோ. இதுதான் இது போர்டில் இருக்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப எல்லாம் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். இந்த எல்இடி இருக்குல்ல, இங்கே ஒன்று எல்லுன்னு கொடுத்துருக்காங்களே, இதான் இன்பில்ட் எல்இடி. இந்த எல்இடி எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக நான் சொல்லி தரேன். ஒன்றும் இல்லை, ஹை லோ இதுதான் மெத்தடு. ஹை கொடுத்திங்கன்னா ஆன் ஆகும், லோ கொடுத்திங்கன்னா ஆஃப் ஆகும். இதை வச்சு நீங்கள் சும்மா இப்போதைக்கு எல்இடி தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் சென்சாரை வச்சுக்கலாம். சென்சாரை வச்சு டிஜிட்டல் ரீடு, ரைட், அந்த மாதிரி. ரீட் அப்படின்னா அந்த வேல்யூவை ரீட் பண்ணும், ரைட் அப்படின்னா அது அவுட்புட்டா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்காக இந்த பின்லாம் இருக்குது. நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம். அது அன்லாக் இன்புட்லாம் அன்லாக் பின்னில் கொடுத்துக்கலாம், இல்லைனா டிஜிட்டல் பின்னில் கொடுத்துக்கலாம். இதுதான் அந்த சென்சார். இது பிஐஆர் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம், பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். பேசிவ் இன்ஃப்ராரெட் அதாவது மூவபிள் ஹீட்டிங் ஆப்ஜெக்டில் மட்டும்தான் இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணும். ஒரு ஹீட்டிங் ஆப்ஜெக்ட் மூவ் ஆனிச்சுன்னா அதை மட்டும் தான் சென்ஸ் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மூவபிள் ஹீட்டிங் ஆப்ஜெக்ட். இந்த சென்சார் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்டினோவில் இந்த லைட்டை எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லித்தரேன். இந்த போர்டு வேணும்னா நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த போர்டு அரௌண்ட் 400 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேபிளோடு வாங்கினா 450, 500 இந்த மாதிரி கூட வரலாம். இதுக்கு நீங்கள் அந்த போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர்ஸ் வேணும் அப்படின்னா ஜம்பர் ஒயர்ஸ் இருக்குது. ஜம்பர் ஒயர்ஸ் அதாவது இதில் சொருவிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் காம்பனண்ட்டில் சொல்லணும்னா மேல் டு ஃபீமேல் அப்படின்னா இதில் சொல்லலாம். இல்லைனா அதுவும் இல்லைனா உங்கள்கிட்ட பிளட் போர்டில் சொருவிட்டு இங்கேருந்து லைன் எடுத்துக்கலாம் நீங்கள். என்னது பிளட் போர்டு. சரி வாங்க, சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம இந்த எல்இடியை மட்டும் நம்ம எரிய வச்சு பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் எரிய வைக்க போகிறோம். இன்றைக்கான ப்ரோக்ராம் இதுதான். வாங்க, சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டினோ சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டினோ
ஆர்டினோன்னு டைப் பண்ணுங்கள், arduino.ccன்னு இருக்கும். அதுதான் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டு, அதில் தான் டவுன்லோட் பண்ணோம். நம்ம என்கிட்ட ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இருக்குது. இதில் நீங்கள் எதில் போகணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணுங்கள். இவங்க ஒரிஜினல் ஆர்டினோ வேணும்னா ரொம்ப காஸ்ட்லி. இந்த மாதிரி கிட்டு எல்லாமே இருக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் இருங்க, நான் அப்புறமே காமிக்கிறேன். இதுதான் ஆர்டினோட லேட்டஸ்ட் வெர்ஷன். இதான் விண்டோஸ் ஆப் 8.1 or 10. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே போகும். ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு அதுவே டவுன்லோட் ஆயிரும். அது ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ்லாம் ரொம்ப 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 ஈஸி தான். ஏன்னா பண்ணி காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது கான்ட்ரிபியூட் அண்ட் டவுன்லோடா இல்லை ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. அது ஒரு லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே தான் போகும். அது அஃபிஷியல் அங்கே போகும். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் தான் அது. இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் கொடுங்க, இன்ஸ்டால் ஆயிரும். சரி வாங்க, இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் அஃபிஷியலாக இதுதான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்போது இது வந்து ஃபைல், இதில் நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ரீசெண்ட் இப்போ என்னென்னலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கெட்ச் புக்னால் என்னென்னலாம் இருக்குது, நம்ம என்னென்னலாம் ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸ்மார்ட் டெஸ்டிங் அப்படின்னு ஆடியோ செக்கிங் நிறையா இது பண்ணி வச்சுருக்கேன் நான். எல்லாமே இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் ஸ்கெட்ச் புக்கில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னால் இதில் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள்ஸில் பேசிக்கில் பிளிங்க்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். ஒரு ப்ரோக்ராம் வருதா. ஃபஸ்ட்டு சும்மா பேசிக் சொல்லித்தரேன் நான். அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். வாய்ட் செட்டப்பு லூப் அப்படிங்கிறது ஆல்ரெடி அதில் இருக்கும். ஓகேவா. இப்போது பின் மோட் நம்ம செட் பண்ணுறோம். இது பார்த்துக்கோங்க, இது கேஸ் சென்சிட்டிவ். அதாவது பிஐஎன் எல்லாமே ஸ்மாலு, இந்த எம் மட்டும் கேபிட்டலில் இருக்கணும். பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கலர் வந்துச்சுன்னா தான் அந்த எரர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த எம் மட்டும் கேபிட்டலில் இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே, அதாவது இந்த அவுட்புட் ஹை லோ இன்புட்டு இதெல்லாம் வந்து கேபிட்டல் தான். இப்போ எல்இடி பில்டின் ஏன் கேபிட்டல், இது அதாவது ஆல்ரெடி இருக்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது எல்இடி பில்டின் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஆர்டினோ போர்டில் இருக்கும்ல எல்இடி, அந்த எல்இடி வந்து எரியும். அதாவது பின் மோடை நம்ம செட் பண்ணுறோம். பின் மோடு வந்து எல்இடி பில்டின் வந்து அவுட்புட்டாக இருக்கணும். அவுட்புட்னா க்ளோ ஆகணும், அதை சொல்கிறாங்க. இதுதான் பின் மோடுன்னு செட் பண்ணியாச்சு. பின் மோடில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்புட்டா அவுட்புட்டா இது மட்டும் தான் நம்ம பின் மோடில் கொடுக்க முடியும். அதுதான் கொடுக்கணும். இப்போது வாய்ட் லூப் இது செட் பண்ணியாச்சு. ஒரு எல்இடி பில்டினாக செட் பண்ணியாச்சு. இன்புட்டா அவுட்புட்டா இது ரெண்டு தான் இருக்கணும். அதில் பின் மோடில் எல்இடி பில்டின் அவுட்புட்டாக இருக்கணும். சரி ஓகே, அவுட்புட் தான். வாய்ட் லூப்பில் என்ன பண்ணால் லூப் அது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கணும்னா டிஜிட்டல் ரைட்டு. ஓகே, டிஜிட்டல் ரைட்டில் ரைட் பண்ணுறோம். அதாவது ரீட் பண்ணாமல் ரைட் பண்ணுறோம். அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். டிஜிட்டல் ரைட். அந்த ரைட்டில் டபிள்யூ வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். டிஜிட்டல் பின் கொடுக்குறதுனால தான் நம்ம டிஜிட்டல் ரைட். அனலாக் பின் கொடுத்தோம்னா அனலாக் ரைட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம டிஜிட்டல் பின் அந்த டிஜிட்டல் ரைட் அப்படின்னு கொடுக்குறோம். எல்இடி பில்டின் இந்த இது இருக்குல்ல, இது வந்து ஹை ஆகணும். ஓகே, ஹைனா ஆன் ஆகணும். டிலே 1000னா 1 செகண்டுன்னு அர்த்தம். அதாவது 1000 மைக்ரோ செகண்ட் ஈக்குவல் டு 1 செகண்ட். அதுதான் 1000 அப்படின்னு கொடுத்துக்கோம். 1000னா 1 செகண்டு. இது வந்து 1 செகண்ட் ஆன் ஆகணும் இந்த எல்இடி பில்டின். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட். அடுத்த லைனில் டிஜிட்டல் ரைட் எல்இடி பில்டின் லோ ஆஃப் ஆகணும். அது எத்தனை செகண்ட்னா 1 செகண்ட். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் என்னென்னா 1 செகண்ட் ஆன் ஆகணும், 1 செகண்ட் ஆஃப் ஆகணும். இதுதான் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ நம்ம எப்படி அதில் கனெக்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு டூல்ஸ் போய்க்கோங்க. டூல்ஸில் போர்டு வந்து ஆர்டினோ யூனோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது காம்
எந்த போர்ட்டில் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா ப்ரோக்ராம் அப்லோடே ஆகாது. இது வந்து கம்பைல் பண்ணுறது, இது அப்லோட் பண்ணுறது. நீங்கள் வந்து டைரெக்டாக அப்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைல் ஆகிட்டு அதுவே அப்லோட் ஆகிரும். நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த TXRX பின் பாருங்கள், அப்லோட் ஆகும்போது விட்டு விட்டு எரியும். இப்போதைக்கு கம்பைல் தான் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகும்போது பிளிங்க் காணிச்சா இப்போ பாருங்கள், ஒரு செகண்ட் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்னா 1 செகண்ட் ஆன் ஆகும், 1 செகண்ட் ஆஃப் ஆகும். இப்போ அந்த எல்இடி மட்டும் கரெக்டாக பாருங்கள், 1 செகண்ட் ஆன் ஆகி 1 செகண்ட் ஆஃப் ஆகுதா. இப்போ வந்து நம்ம இப்போது வீடியோவில் பாருங்கள், 2 செகண்ட் ஆன் ஆகணும், 1 செகண்ட் ஆஃப் ஆகணும், அப்படி வைக்கிறோம். அப்லோட் பண்ணுறேன். பிளிங்க் ஆகி இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். 2 செகண்ட் ஆன் ஆகணும், 1 செகண்ட் ஆஃப் ஆகணும், 2 செகண்ட் ஆன் ஆகும். அவ்வளோதான். இந்த இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்களே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப சிம்பிள். தான் பேசிக்கு. இது எல்இடி பில்டின். எக்ஸ்டர்னலாக நீங்கள் போட்டு எல்இடி பில்ட் அது நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்லாம் நான் பண்ணி காமிக்கிறேன். டிஜிட்டல் பின் யூஸ் பண்ணி பின்னை டிஃபைன் பண்ணிவிட்டு அது ஹையா லோவா அதை போட்டிங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு எல்இடி கொடுத்து அதை ஆன் ஆகுதா ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இது இந்த ரீசெட் பட்டன், இதை நானும் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். லிங்க் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரும் கவுண்ட்டு. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.